ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்தடுத்து கவர்மெண்ட் பிளேசஸில் வந்து கொலை நடந்திருக்கு. அடுத்தடுத்து நடக்கிறதுனால இதை பற்றி பேசி ஆகணும்னு பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டணத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிற ஒரு பெண் ரமணின்றவங்க வந்து கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து ஒருத்தவரை காதல் வச்சுருக்காங்க, மதன்றவரை. அவர் வந்து வீட்டில் போய் பேசியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிக்கல. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அந்த மதன்றவர் வந்து நேராக ஸ்கூலுக்கே வந்திருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வந்து அந்த ஆசிரியர்கிட்ட தனியாக கொஞ்சம் நேரம் பேசியிருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கத்தியால் தொண்டையிலையும் வயிற்றுலையும் குத்திருக்காரு. குத்தின உடனே வந்து அந்த அலறல் சத்தத்தை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அந்த டீச்சரை வந்து கொண்டுட்டு போகும்போதே வழியிலே இறந்துருக்காங்க ரமணின்றவங்க. எப்படி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைரியம் வருதுன்னு தெரியல. இப்போ தான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து அப்படியே வந்து டாக்டர் கத்தியால் குத்துனதும், அடுத்ததே வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒருத்தர் வந்து கத்தியால் குத்துறதும் அடுத்தடுத்து நடக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தைரியம் எப்படி வருதுன்னு தெரியல. ப்ரைவேட்டில் நடக்கிறது வேறு, ஆனால் கவர்மெண்ட்லேயே வந்து இப்படி நடக்குதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒரு சேஃப்டி இல்லைன்றப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அதை கண்ணுக்கு நேராக பார்த்துருப்பாங்க. கண்ணுக்கு நேராக பார்த்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லது தான். அடுத்தடுத்து அது எப்படி நடக்காமல் இருக்கணுன்றதை பார்க்கணுமே தவிர, நடந்துருச்சேன்றதை வந்து யோசிச்சுட்டு இல்லாமல் அடுத்து நடக்கக்கூடாதுன்றதுக்கான ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு மக்கள் விரும்புகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்க பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் அமைக்கிருங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க.